லைஃப் இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு ஊழியங்கள் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. அன்பானவர்களே, அற்புதமான இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பூமியிலே பிறந்திருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒருவரையாவது நம்பித்தான் வாழ வேண்டும். நானே வாழ்ந்து கொள்வேன் என்று ஒருவரும் வாழ முடியாது. ஆகவே இந்த பூமியிலே குடும்பமாக வாழ்கிறோம், நண்பர்களாக வாழ்கிறோம், உறவுகளாக வாழ்கிறோம். உறவுகளை நம்புகிறோம், நண்பர்கள் நண்பர்களை நம்புகிறார்கள். இதை தாண்டி இறைவனுடைய சக்தி, ஆண்டவருடைய வல்லமை என்று ஒன்று இருக்கிறது. கடவுளையும் நம்புகிறோம். ஆகவே இந்த நல்ல நாளிலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கை நமக்குள்ளே பெருகும்படிக்கு நாங்கள் உங்களை ஊக்குவிக்கிறோம், உற்சாகப்படுத்துகிறோம். அந்த இறை நம்பிக்கை உங்களையும் என்னையும் வாழ வைக்கும். இன்றைக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் சார்ந்த தெய்வீக வார்த்தைகளை நம்மோடு கூட டாக்டர் திருமுருகன் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள், குடும்பமாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு. இந்த ஊழியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஒரு பலனை கொண்டு வரும். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார். உங்கள் குடும்பங்களிலே விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகினால் அற்புதம் நடக்கும். அற்புதம் உங்களை மகிழச் செய்யும். இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் சந்தோஷமாக கேட்போமா? இந்த காணொளி மூலமாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விசை கூட உங்களை இந்த காணொளி மூலமாக நான் காண்பதிலே பெருமகிழ்ச்சி உள்ளவனாக காணப்படுகிறேன். நம் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு பெயர் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமளும் ஒருவரை அப்படியாக அழைக்கிறோம். அது என்ன அப்படின்னா விசுவாசி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். விசுவாசி, நாம் எல்லாரும் விசுவாசிகள். அப்போ ஒரு விசுவாசியை பொறுத்த மட்டில எது முக்கியமான காரியம் என்று நீங்க நினைக்கிறீங்க? அந்த வார்த்தையிலே வரக்கூடிய ஒரு காரியம்தான் விசுவாசம் என்று சொல்லக்கூடிய காரியம். அப்ப நம்ம தமிழ்ல மிக அருமையா சொல்லலாம். எப்படி ஒரு மனிதன் உயிரோடு கூட வாழ்வதற்கு சுவாசம் தேவையாக இருக்கிறதோ அதே போல ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளையாக, ஏன் விசுவாசியாக இருப்பதற்கு அவனுக்கு விசுவாசம் மிக தேவையாக இருக்கிறது. நீங்க யோசித்து பாருங்க, ஒரு விசுவாசமே இல்லாதவன் எப்படி விசுவாசியாக இருக்க முடியும்? விசுவாசி என்று சொல்லுகின்ற பொழுதே அவன் விசுவாசிக்கிறவன் என்கிற ஒரு அர்த்தத்தை அது கொடுக்கிறது. அப்போ நம்ம எல்லாருமே தேவனின் பேரிலே விசுவாசமாக இருக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம். நாம விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நாம் இந்த விசுவாசத்திலே வளருகிறோமா? விசுவாசத்திலே நிலைத்து நிற்கிறோமா? அநேகருக்கு சாட்சிகளாக இருக்கிறோமா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அநேக வேளைகளிலே நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்பதே கிடையாது. நாம் பொதுவாக சொல்லுவோம், நான் எல்லாத்தையும் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஐ பிலீவ், ஐ ட்ரஸ்ட், ஐ ஹாவ் ஃபெய்த், இப்படி எல்லாம் சொல்லுவோம். நான் நம்புறேன், எனக்கு விசுவாசம் இருக்கிறது, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே ஒரு அனுபவத்துக்குள்ளாக வருகின்ற பொழுது நாம் மெய்யாகவே விசுவாசிப்பது கிடையாது. நான் ஒரு பெண்மணியை குறித்து ஒரு கதை இப்படியாக கேட்டிருக்கிறேன். அவர் ஒரு மலை பிரதேசத்திலே அந்த பெண்ணினுடைய வீடு இருக்கிறது. அவருடைய வீட்டுக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு பர்வதம், மிகப்பெரிய ஒரு மலை குன்று இருக்கிறது. அப்ப இந்த பெண், இந்த மலை குன்று எனக்கு எப்பவுமே ஒரு ஆபத்தாக இருக்கிறது. ஒரு மழை வரும்போது எல்லாம் அந்த கல், அந்த மண் எல்லாம் அரித்து கொண்டு வந்து என்னுடைய வீட்டிற்கு அது மிகப்பெரிய ஒரு ஊறு விளைவிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அப்ப இந்த பெண்மணி தேவனை நோக்கி அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, நீ மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொன்னீரே. இந்த மலை, இந்த பர்வதம் என்னுடைய வீட்டிற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. அது இங்கிருந்து அது பெயர்ந்து சமுத்திரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்க.
ஜெபம் பண்ணிட்டு அது ஒரு இரவு வேலையாக இருந்தது. அவங்க படுக்கைக்கு போயிட்டாங்க. பிறகு மறுநாள் காலையில அவங்களுடைய அந்த ஜன்னலை திறந்து வெளியே பார்க்கும் பொழுது அந்த பர்வதம் அப்படியே தான் இருக்குது, அந்த மலை எங்கேயும் போகல. அப்ப இந்த பெண்மணி சொன்னாங்க, எனக்கு தெரியும் இந்த மலை போகாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் அநேக காரியங்களை தேவன்கிட்ட கேட்கிறோம், மனிதர்கிட்ட பேசுறோம், ஆனால் நாம் அதை விசுவாசிப்பது கிடையாது. கேட்கக்கூடிய காரியம், பேசக்கூடிய காரியம் என்று ஒன்றுண்டு. அதற்கு வேறு உள்ள ஒரு காரியம்தான் நாம் விசுவாசிக்கக்கூடிய ஒரு காரியம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இந்த விசுவாசம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு அருமையான ஒரு வரையறையை வேதாகமமே கொடுக்கிறது. நல்ல ஒரு டெபினிஷன். என்ன வாசிக்கிறோம்? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. பாருங்க, நான் என்ன ஒரு காரியத்தை நான் நம்புறேனோ அதுல உறுதியா இருக்கிறேன். எந்த ஒரு காரியத்தை நான் கண்ணால பார்க்கல, ஆனா அது நிச்சயமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன்னு அர்த்தம். நான் பரலோகம் போனது கிடையாது, நான் பரலோகத்தை பார்த்தது கிடையாது, ஆனா நான் வந்து அதை நிச்சயமா நம்புறேன். பரலோகம்னு ஒன்று இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் நான் போய் சேருவேன். ஒன்று நான் மரித்து நான் போய் சேருவேன், அல்லது இயேசு கிறிஸ்து என்னை வந்து கூட்டி கொண்டு போயிடுவார். நான் உயிரோடு கூட ஒருவேளை அவர் வருகையின் சமயத்தில் நான் இருந்திருந்தா என்னை என்ன பண்ணுவார்? அவர் கூட்டிட்டு போவார். அப்ப என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம வாசித்தோம் அப்படின்னா அநேக விசுவாச வீரர்கள், வீராங்கனைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். எப்படி தேவனுக்காக விசுவாசமாக வாழ்ந்து ஜெயித்தார்கள் என்று அதிகாரம் 11 ஒரு மிகப்பெரிய பட்டியலையே இந்த நிருபத்தினுடைய எழுத்தாளர் நமக்கு இங்கே குறிப்பிடுகிறார். அதுல 3 நபர்களை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வந்து, அதாவது முதலாவது சொல்லப்படுகிற 3 நபர்கள், அவர்கள் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். அதில் முதலாவதாக பார்க்கும் பொழுது வசனம் 4 ஆபேலை குறித்து வாசிக்கிறோம். இங்கு ஆபேலை குறித்து அவன் விசுவாசமாக செய்த ஒரு காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலை குறித்து அவன் விசுவாசமாக ஒரு காரியம் செய்தான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியம் செய்தான்? அவன் வந்து மேன்மையான ஒரு பலியை செலுத்தி தேவனை தொழுது கொண்டான். காயினை காட்டிலும் மேன்மையான ஒரு பலியாக இவனுடைய பலி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசமாக எந்த காரியத்தை இங்கு ஆபேல் செய்தான்? விசுவாசத்தின் மூலமாக தேவனையே ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணிருக்கிறார். If you have faith, you will worship the Lord. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் நாம் தேவனை ஆராதிக்க முடியும். அப்ப தேவனை ஆராதிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்பது ஒரு உயிர் மூச்சாக நம்முடைய வாழ்க்கையிலே அது காணப்பட வேண்டும், அது இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் முன்னமே ஆரம்பத்திலே சொன்னேன், எப்படி ஒரு மனிதன் அவன் உயிரோடு இருக்கிறானா என்பதை தீர்மானிப்பதற்கு அவனுடைய நாசிலே வந்து போகக்கூடிய அந்த சுவாசம் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறதோ, ஒரு விசுவாசி மெய்யாகவே அவன் விசுவாசிதான் என்பதை காண்பிப்பதற்கு அவனுடைய விசுவாசம் ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. வாழ்வதற்கு சுவாசம் எப்படியோ ஒரு விசுவாசி விசுவாசியாக இருப்பதற்கு விசுவாசம் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தினால்தான் ஆபேல் இங்க அருமையான ஒரு மேன்மையான ஒரு பலியை ஆண்டவருக்கு செலுத்தி அங்க தேவனை ஆராதிக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்லக்கூடிய காரியம், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? இன்றைக்கு அநேக காரியங்களுக்கு மனிதனுக்கு நேரம் இருக்கிறது. கடைத்தெருவுக்கு போக நேரம் இருக்கிறது, களியாட்டுகளுக்கு போவதற்கு நேரம் இருக்கிறது, அநேக இடங்களுக்கெல்லாம் பயணம் மேற்கொள்கிறான், அதற்கெல்லாம் நேரம் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்து ஆராதிப்பதற்கு அவனுக்கு நேரம் கிடையாது. ஆதி திருச்சபையில நாம பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதிலே வாசிக்கின்ற பொழுது அன்றைக்கு அனுதினமும் வீடுகளோடு கூடி வந்து ஆராதித்தார்கள். ஏதோ வாரம் ஒரு முறை என்று அல்ல, மாதம் ஒரு முறை என்று அல்ல, அனுதினமும் கூடி வந்து ஆராதித்தார்கள். பிறகு அதிகாரம் 20க்கு வருகின்ற பொழுது வசனம் 7 வாசிக்கிறோம், வாரத்தின் முதல் நாளிலே கூடி வந்து ஆராதிக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம் அப்பொழுதிலிருந்து ஆரம்பித்தது. ஆனால் இன்றைக்கு
மனிதனுக்கு வாரம் ஒரு நாள் ஒரு சில மணி நேரங்கள் தேவனுக்காக கொடுப்பதற்கு அவனுக்கு நேரம் கிடையாது. மீதமுள்ள எல்லா நேரங்களையும் அநேக காரியங்களுக்கு செலவிடுகிறான். தூங்குவதற்கு பல மணி நேரங்களை மனிதன் செலவழிக்கிறான். எத்தனை நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் தூக்கத்திலே மனிதன் கழிக்கிறான். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனை ஆராதிப்பதற்கு அவனுக்கு நேரம் கிடையாது. இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே விசுவாசம் இல்லை. நாம் மெய்யாகவே விசுவாசத்தோடு கூட வாழவில்லை என்பதுதான் இது காண்பிக்கிறது. ஏனென்றால் விசுவாசம் என்று சொல்லக்கூடிய காரியம் நம்முடைய கண்களாலே காணக்கூடிய காட்சிகளுக்கும் தோரணைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியம். எது ஒன்று என்னுடைய கண்களால் நான் காணவில்லையோ அதை நான் நம்பக்கூடிய ஒரு காரியம். ஆனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற பொழுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்க விசுவாசிகளாக எத்தனை ஆண்டுகள் இருக்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை நேற்று ஏற்றுக்கொண்டிருந்திருக்கலாம், போன வாரம் ஏற்றுக்கொண்டிருந்திருக்கலாம், போன மாசம் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அது ஒரு வருடம், எத்தனை வருடங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் மிக முக்கியமான காரியம். ஏற்றுக்கொண்ட நாள் முதல், தேவனுடைய பிள்ளையாக மாறின நாள் முதல் நீங்கள் தேவனை விசுவாசத்தோடு அவரிலே நம்பிக்கை வைத்து நீங்கள் சேவிக்கிறீர்களா? அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆபேல் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். ஆபேல் விசுவாசத்தினாலே அங்கே தேவனுக்கு ஒரு காணிக்கையை செலுத்துகிறான், ஒரு பலியை செலுத்துகிறான். பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசமானது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் நான் சொன்னேன், if you have faith in your life you will worship the Lord. உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தேவனை ஆராதிக்க முடியும், தேவனுக்கு பிரியமான ஆராதனையை செலுத்த முடியும். ஏன் இன்றைக்கு நம்முடைய ஆராதனையை தேவன் அங்கீகரிப்பது கிடையாது? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் விரும்புவதே கிடையாது. ஆனால் தான் எப்படி விசுவாசத்திற்கு ஒரு வரையறை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதிகாரம் 11 முதலாவது வசனத்திலே, அதே அதிகாரத்திலே நாம் 6வது வசனத்துக்கு வருகின்ற பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார். அதனால் தான் ஒரு விசுவாசியை பொறுத்த மட்டிலே விசுவாசம் என்று சொல்லக்கூடிய காரியம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம், மிக தேவையான ஒரு காரியம், அவசியமான ஒரு காரியம். அது இருக்கிறனால மாத்திரம்தான் நீங்களும் நானும் விசுவாசி என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். இல்லை என்றால் நாம் விசுவாசி கிடையாது. உலகத்து மனிதனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அவனும் மனம் போன போக்கிலே போகிறான், எதையும் நம்புவது கிடையாது, எதையும் வாஞ்சிப்பது கிடையாது. அவன் விசுவாசமே அவனுக்கு இல்லை. நாமும் அப்படியே வாழ்ந்தால் நாம் என்ன விசேஷித்தவர்கள் அவனை காட்டிலும்? நாமும் அவனை போலவே தான். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு இன்றைக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசமானது தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே இங்கே ஆபேல் அங்கே தேவனுக்கு ஆராதனை செய்தார். இரண்டாவதாக நாம் அடுத்த வசனம் வாசிக்கின்ற பொழுது வசனம் 5 வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆபேல் மரித்த பிறகுதான் சாட்சி பெறுகிறான். இங்கே ஏனோக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றிருக்கிறான். என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. அநேகர் எல்லாம் கேள்வி கேட்பாங்க, நீங்க எல்லாம் சொல்லிடுவீங்க பாஸ்டர், நீங்க எல்லாம் சொல்லிடுவீங்க பிரதர், ஆனா நீங்க வாழ்ந்து பாருங்க, ரொம்ப கஷ்டம். ஒரு குடும்பமா நீங்க மாறி பாருங்க, தெரியும், பிள்ளைங்க மனைவிங்க எவ்வளவு கஷ்டம் எல்லாம் அநேகர் சொல்லுவாங்க. ஏனோக்கு இன்றைக்கு நமக்கு ஒரு சாட்சியாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் 300 ஆண்டுகள் ஆன பிறகு தேவனோடு போய் நடந்தான் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு மனைவி பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு தேவனோடு கூட நடந்த ஒரு மனிதன் ஏனோக்கு. அவன் ஏதோ பேச்சலராக வாழும் பொழுது, அவன் வாலிபனாக இருக்கின்ற பொழுது, திருமணம் ஆகாமல் இருக்கின்ற பொழுது தேவனோடு கூட நடந்தான் என்று வேதம் சொல்லவில்லை. திருமணம் ஆன பிறகு ஒரு குடும்பஸ்தனாக ஏனோக்கு என்ன செய்தான்? தேவனோடு கூட நடந்தான். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நான் இந்த இடத்துல இரண்டாவது ஒரு பாடம் என்ன என்றால், if you have faith you will walk with the Lord. உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் உங்களால் தேவனோடு கூட வாழ முடியும், தேவனோடு கூட நடக்க முடியும். இந்த வாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஆங்கிலத்திலே, தமிழிலே நடத்தல், நடக்குதல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம்
வேதம் எங்கெல்லாம் இந்த வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் நாம் வாழக்கூடிய காரியத்தை நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நம்ம நம்முடைய 2 பாதங்களினாலே நடக்கக்கூடிய காரியத்தை அல்ல வேதம் சொல்லுகிறது. ஏனோக்கு தேவனோடு நடந்தான் என்று சொன்னால் ஏதோ பல 100 கிலோமீட்டர் தூரம் நடந்தான் என்கிற அந்த அர்த்தம் அல்ல, தேவனோடு கூட வாழ்ந்தான் என்கிற ஒரு அர்த்தம். அப்ப ஏனோக்கு ஒரு திருமணமான பிறகு, பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு, ஒரு குடும்பஸ்தனாக, ஒரு குடும்ப தலைவனாக அவன் தேவனோடு கூட அவனால் நடக்க முடிந்தது என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு சவாலாக இருக்கிறது. நிச்சயமாக அவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இன்றைக்கு விளங்குகிறான். நான் சொன்னது போல ஆபேல் மரித்த பிறகு இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் ஒரு சாட்சி பெற்றவனாக காணப்படுகிறான். ஆனால் ஏனோக்கு குறித்து சொல்லுகின்ற பொழுது அவன் தேவனாலே எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே அவன் சாட்சியை பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆக தேவனோடு கூட நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்லது தேவனோடு கூட வாழக்கூடிய ஒரு காரியம் என்பது ஒரு கிறிஸ்துவ விசுவாசியை பொறுத்த மட்டிலே மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏதோ பூமியில பிறந்துட்டோம், ஏதோ வளர்ந்துட்டோம், ஒரு நாள் மரிப்போம், எல்லாம் போச்சு அவ்வளவுதான் என்று போகக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. அதுதான் உலகத்து மனிதனுக்கும் உலகத்தானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசம். ஒரு உலகத்து மனிதனை போய் நீங்க உன்னுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டா அவனுக்கு அதுக்கெல்லாம் ஒரு வரையறை கிடையாது, அதற்கெல்லாம் அவனுக்கு ஒரு பிரமாணம் கிடையாது, அதற்கெல்லாம் அவனுக்கு ஒரு விதிமுறைகள் கிடையாது. அவன் எப்படியோ வாழ்ந்துகிட்டு எப்படியோ போறேன் அப்படி சொல்லி போவான். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் மாத்திரம்தான் தான் தோன்றித்தனமாக தன்னிச்சையாக எல்லா காரியத்தையும் செய்து எப்படியும் வாழலாம் என்று வாழ முடியாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேத பிரமாணங்களின் படியாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நடந்த ஏனோக்கு, வாழ்ந்த ஏனோக்கு எப்படியாக தேவனை அவன் பிரியப்படுத்தியிருக்க முடியும்? எவ்வளவாக அவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே என்று வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. ஒரு மனிதனுக்கு யாராக இருக்கட்டும், ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்திலே சென்று தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு விசுவாசம் தேவையாக இருக்கிறது. ஆபேல் ஒரு சிறந்த உதாரணம். ஒரு மனிதன் தேவனோடு கூட வாழ வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக வாழ வேண்டும், தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் விசுவாசம் தேவையாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது, விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆக விசுவாசமானது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஏனோக்கு இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்த வாழ்க்கையானது இன்றைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. நான் முன்னமே சொன்னது போல வாலிபன், திருமணமானவன், திருமணமாகாதவன், வயதானவன் யாராக இருக்கட்டும், ஏனோக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம். ஏனோக்கு தேவனோடு கூட ஒரு குடும்பஸ்தனாக நடக்க முடிந்தது, வாழ முடிந்தது, வாழ்ந்து முடித்தான் என்று சொன்னால் நாமும் அப்படியாக வாழ முடியும். நாமும் நிச்சயமாக விசுவாசத்தினாலே ஏனோக்கை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு தீர்மானத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இடுங்க. ஆபேலை போல நானும் விசுவாசத்தோடு கூட என்னுடைய தேவனை நான் ஆராதிப்பேன், சோர்ந்து போய்விட மாட்டேன். ஒரு ஆராதனை நாளையும் நான் ஒருபொழுதும் அதை நான் விட்டுவிட மாட்டேன். எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நான் ஆராதனைக்கு செல்வேன். நான் என்னுடைய தேவனை நான் என்னுடைய ஆவியிலும் என்னுடைய ஆத்துமாவிலும் நான் அவரை ஆராதிப்பேன், உண்மையோடு ஆராதிப்பேன் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தீர்மானம் எடுக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஏனோக்கை போல நான் எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்ல மாட்டேன். எனக்கு பாரம், கஷ்டம், கவலை இதெல்லாம் நான் சொல்லி நான் சாக்கு போக்கு சொல்லி நான் தப்பித்துக் கொள்ள நான் முற்பட மாட்டேன். ஏனோக்கும் ஒரு குடும்பத்தினாக நான் வாழ்ந்தான். அவனுக்கும் திருமணமானது, அவனுக்கும் மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனாலும் கூட அவன் தேவனுக்கு பிரியமானவனாக வாழ்ந்தான், தேவனோடு கூட வாழ்ந்தான், தேவனோடு கூட நடந்தான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். அப்ப நாம் எல்லாம் ஒரு நாள் தேவனாலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பிறகு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு போவோம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கை உரிய நாம்,
அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் அது மிக மிக துக்ககரமான ஒரு காரியமாக போய்விடும். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் சொன்னது போல 3 நபர்களை குறித்து நாம் சுருக்கமாக நாம் இங்கு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவதாக ஆபேலை குறித்து நாம் பார்த்தோம். ஆபேல் தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தினாலே தேவனுக்கு நல்ல ஒரு மேன்மையான பலியை செலுத்தி ஆராதித்தான். நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. ஏனோக்குடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஏனோக்கு விசுவாசத்தினாலே தேவனோடே நடந்தான் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதோடு அவனை குறித்த காரியங்கள் முடிந்து விடவில்லை. பிறகு வாசிக்கிறோம், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. இயேசு உங்களுக்கு இன்றைக்கு தரிசனமாகிறார். இல்ல நீங்க ஒரு நாள் நீங்க மரித்து இயேசுவை போயிட்டு முகமுகமா நீங்க பார்க்கிறீங்க. உங்களை பார்க்கும் பொழுது பிரியமானவனே வா, பிரியமானவளே வா என்று இயேசு உங்களை அழைப்பதற்கான ஒரு தகுதி உங்களிடத்தில் இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஒரு வார்த்தை அல்லவா நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு லட்சியமாக இருக்க வேண்டும். எவ்வளவு தூரம் ஓடினாலும் தேடினாலும் அலைந்தாலும் எல்லாம் எதற்காக? இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான். தேவனுக்கு முன்பதாக நம்மை அவரை பார்த்து பிரியமானவனே பிரியமானவளே என்று கூப்பிடக்கூடிய காரியம்தான் மிகப்பெரிய ஒரு காரியமாக நம்முடைய வாழ்க்கையில காணப்படுது. அது மிகப்பெரிய ஒரு பரிசு. நமக்கு வேற என்ன வேணும்? பொன் பொருள் சொத்து பத்து ஆஸ்தி ஒன்றுமே நம்ம இந்த பூமியில தேவை கிடையாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து நம்மை பிரியமானவர்களே வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வாக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே போதும். அது நம்முடைய செவிக்கு மிகப்பெரிய இனிமையை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அது நம்முடைய லட்சியத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்தியை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. அப்போ ஏனோக்கு ஏதோ சாட்சி பெற்றான் என்று சொல்லப்படவில்லை, தேவனுக்கு பிரியமானவன் என்று நற்சாட்சி பெற்றான். எப்போ? அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே. அப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசமானது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆபேலை போல தேவனை ஆராதிக்க வேண்டுமா? விசுவாசம் தேவை. ஏனோக்கை போல தேவனோடு நடக்க வேண்டுமா? தேவனோடு வாழ வேண்டுமா? விசுவாசம் தேவையாக இருக்கிறது. மேலும் ஒரு நபரை குறித்து நாம் பார்ப்போம். நாம் நோவாவை குறித்து வாசிக்கின்ற பொழுது அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். 7வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று வாசிக்கிறோம். 3வதாக நோவாவை குறித்து வாசிக்கிறோம். நோவா விசுவாசத்தினாலே ஒரு வேலையை செய்கிறார், ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறார். கொஞ்சம் கவனிங்க, இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் காணாதவைகளை குறித்து என்று வாசிக்கிறோம். நோவாவுடைய காலத்திலே ஜலப்பிரளயம் வந்தது நமக்கு தெரியும். மிகப்பெரிய பெருவெள்ளம் வந்து மிகப்பெரிய மழையெல்லாம் சொரிந்து ஒரு ஜலப்பிரளயமே உருவானது, உலகளாவிய ஜலப்பிரளயம் உருவானது. ஆனால் மழையை நோவாவுடைய நாட்களிலே நோவா உட்பட யாருமே கண்டது கிடையாது. மழையை பார்க்காத ஒரு ஜனக்கூட்டம், இவ்வளவு பெரிய கனமழையை ஒரு நாளும் யோசிக்காத சிந்திக்காத அவருடைய சிந்தனைக்கு எட்டாத ஒரு காரியம். ஆனால் நோவா விசுவாசத்தினாலே அதை விசுவாசித்தான். ஒருவேளை நாம இருந்திருந்தாக்க என்ன பண்ணிருப்போம்னு எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து, நீங்க மழையை உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தது கிடையாது, மிகப்பெரிய மழை வரப்போகிறது, இந்த உலகம் முழுவதுமாக இந்த ஜலம் வந்து நிறைய போகிறது, நீர் நிரம்ப போகிறது, எல்லாருமே அழிந்து போக போகிறாங்க, ஒரு நீ பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? யோசித்து பாருங்க. நோவா எங்க ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டதா கூட நம்ம வாசிக்கிறது கிடையாது. ஆண்டவரே, நான் மழையை பார்த்ததே கிடையாது, மழைனா எப்படி இருக்கும், எப்படி மழை வரும், மேலே இருந்து மழை ஊத்துன்னு சொல்றீங்க, கீழே இருந்து எல்லாம் தண்ணீர் நீர் எல்லாம் புறப்பட்டு வரும்னு சொல்றீங்க, ஊற்றுகள் எல்லாம் இன்னும் புறப்பட்டு வரும்னு சொல்றீங்க, எப்படி பார்த்ததே கிடையாது. ஏனென்று சொன்னால் நோவானுடைய காலத்திலே இவங்க மழையெல்லாம் பார்த்தது கிடையாது. அது பெருவெள்ளம் சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு கனமழையோ பெருவெள்ளத்தையோ பார்த்ததே கிடையாது. அப்படி என்கின்ற பொழுது
தேவன் சொன்னார், அதை நான் நம்புகிறேன் என்று என்ன பண்ணான் நோவா? அப்படியே நம்பி விசுவாசித்தான். அப்ப இங்க நோவாவுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது நோவாவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை அவர் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு செய்கிறார். அப்ப மூன்றாவதாக பிரியமானவர்களே, if you have faith you will work for God. உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்காக அரிய பெரிய காரியங்களை செய்வீர்கள், தேவனுக்காக வேலை செய்வீர்கள், தேவனுக்காக கிரியை செய்வீர்கள், தேவனுக்காக அநேக நன்மையான காரியங்களை செய்வீர்கள். அப்ப இந்த மூன்று நபர்களை குறித்து நாம் சுருக்கமாக நாம் தியானித்தோம். இந்த மூன்று நபர்கள் நமக்கு மூன்று பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த மூன்று பாடங்களுக்கும் மூல காரணமே விசுவாசம் என்கக்கூடிய ஒரு காரியம் மாத்திரம்தான். விசுவாசத்தினாலே ஆபேல் தேவனை ஆராதித்தான், விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோடே நடந்தான், விசுவாசத்தினாலே நோவா தேவனுக்காக பேழையை கட்டினான், வேலை செய்தான். So if we have faith in our life, we can worship our God. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் நாம் தேவனுக்காக நாம் பிரியமுள்ள ஆராதனையை செலுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் நாம் ஏனோக்கை போல தேவனோடே வாழ முடியும், நடக்க முடியும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நோவாவை போல நாம் அரிய பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்ய முடியும். நாம் நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட உம்முடைய வார்த்தை மூலமாக நீ பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக தரம் நாங்கள் விசுவாசி என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை இருதாமே உம்முடைய வார்த்தை மூலமாக கண்டித்து உணர்த்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபேலை போல நாங்களும் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஏனோக்கை போல விசுவாசத்தினால் உம்மோடு கூட நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். நோவாவை போல விசுவாசத்தினாலே உமக்காக நாங்கள் மிகப்பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு உம்முடைய பலனை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஜெபம் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you. அன்பானவர்களே, ஆசீர்வாதமான வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் எவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்கிறது பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் விசுவாசம் வைப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையும் அற்புதமாக மாறும். சோர்ந்து போய்விடாதிருங்கள், துவண்டு போய்விடாதிருங்கள். அநேகர் எங்களை தொடர்பு கொள்கிறீர்கள், தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். கீழ்கண்ட தொலைபேசி எண்ணிலே நீங்கள் நிச்சயமாக எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்களுடைய தொழிலுக்காக, கல்விக்காக, சரீர சுகத்திற்காக நீங்கள் தாராளமாய் ஜெபித்துக் கொள்ளலாம். இயேசு சுவாமி நிச்சயம் உங்களை அபாரமாக ஆசீர்வதிப்பார். இன்றைக்கே அவர் மீது அதிக விசுவாசத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் உங்களை வாழ வைக்கும், உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும். ஒருவேளை சோர்ந்து போய், துவண்டு போய், நம்பிக்கையை இழந்து போய், நடுங்கி போய், வியாதி நிமித்தமாகவோ அல்லது கடனின் நிமித்தமாகவோ அல்லது குடும்பத்தில் நடைபெறுகிற சண்டைகளின் நிமித்தமாகவோ நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் இனி கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஆண்டவர் மீது விசுவாசம் வைப்போம், அவர் கைவிடவே மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசுவின் மீது அதிக நம்பிக்கை வையுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க நாங்கள் குடும்பமாக, சபையாக ஆயத்தமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். இந்த ஊழியத்தின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரம் பிடித்தவர் நடத்துவார், தம் வார்த்தை